அந்த டைம்ல வந்துட்டு நீர்க்கட்டின்றது வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஸா இருந்தது. பட் இப்போ ஒரு 10க்கு கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து 3ல இருந்து கண்டிப்பா நெறைய விகிதம் வந்துட்டு இந்த ஜாஸ்தி பிசிஓஎஸ், பிசிஓடின்றது வந்துருச்சு. ரொம்ப ஃபெமிலியரா வேற ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே, இட் இஸ் ஓகே டு லிவ் வித் இட். அது ஓகேவா? இல்ல இது என்ன ரீசனுங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. இதுதான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏன் வருது? நம்மளோட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் தான் ஓவரீஸ். ஒரு ஜெல் மாரி இருக்கும். இப்போ நம்ம உடம்புல ஒரு ப்ரெஷர் உருவாகும்போது ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் அடிக்கும். நம்ம உடம்புல லிம்பாக்டிக் சிஸ்டம் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணுது, அது அப்நார்மல் ஆகுது அப்படின்னாவே அது எதனால் ஆகுது? லெத்தாஜிக்கான லைஃபு, மால் நியூட்ரிஷன், இதனால தான் அந்த லிம்பாக்டிக் சிஸ்டம் வந்து வீக் ஆகுது. அது எங்கே போய் ப்ரெஷர் பண்ணுன்னா, இப்போ கிட்னி வீக்காக இருந்தால் கிட்னியில் ப்ரெஷர் பண்ணும். ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட் என்ன? உடனே வயிற்றில் இருக்கிற அந்த ஓவரீஸ். அது ரொம்ப ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அங்கே போய் ப்ரெஷர் கிரீமா அங்கே கொப்பளமாக வந்து ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஒரு கொப்பளம் உடம்புல வருதில்ல முகத்தில், அதுதானங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரெஷர்னால அது உருவாகுது. அது உருவானதும் இந்த ஃபாலிக்கல் கருமுட்டை உருவாகிறத தடுத்துருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பீரியட் டிலே அமீனோரியா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மருந்தை கொடுத்து அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பீரியட் வர வைக்கிறோம். அது தப்பு தானே. அப்போ நேச்சுரலாக அது என்ன வந்து அதை ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ என்னென்னா இந்த லிம்பாக்டிக் சிஸ்டம் இந்த ஹார்மோனை ரெடி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், மல்டி விட்டமின்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். அதுக்காக உடனே போய் அஃபிஷியல் கெமிக்கல் அதிகமாக இருக்கிற வாங்கி உணவுலேயே எல்லாம் இருக்குதுன்னு அது டேபிள் அப்பயும் அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஹைப்பர் விட்டமினோசா அப்படின்னு ஒரு பிரச்சனை. ரொம்ப சில கேஸில் பார்த்தோன்னா கால்சியம் ரைஸ் ஆகிருக்கும், விட்டமின் D3 என்னென்னு பார்த்தா, சார் நான் விட்டமின்ஸ் மல்டி விட்டமின் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எதுக்கு உணவுங்கும் போது என்ன ஆகுன்னா, இஃப் யூ வாண்ட் அயன், அந்த சாப்பிடும்போது அந்த அயனை பேலன்ஸ் பண்ணிக்காது, தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணிடும் நம்ம பாடி. ஆனால் நீங்கள் விட்டமின்ஸ் எடுத்துக்கும் போது என்ன ஆகுன்னா, நமக்கு தேவை இருக்கா இல்லையா அதை அதிகப்படுத்திட்டே இருக்கும், ஓவர்லோட் பண்ணுறோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அது சைடு எஃபெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒன்று எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நம்ம உடம்புல 10% அப்சார்ப்ஷன் இருக்குன்னா மீதுக்கு 70 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அக்யூமுலேட் ஆகி நாளைக்கு வேறு ஏதாவது டிசீஸ் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்கிறோம், என்ன ஏதுன்னே தெரியறதில்ல. யாராவது சொன்னால் நம்பி அப்படியே போக வேண்டியது. அப்படி தான் அது எல்லாத்துலேயுமே அப்படி தாங்க. ஏன்னா உடலுடைய அமைப்பு அப்படி தான். ஒருத்தர் பித்த உடம்பு கொடுக்குறத வாத உடம்பு கொடுக்க முடியாது, அது இது தெரிஞ்சு தான் கொடுக்கணும். அதே மாதிரி நோயோட தன்மை, ஏற்பு திறன், அவங்களோட அக்செப்டன்ஸ் எதுனா எந்த மருந்துகள் அக்செப்ட் ஆகாமல் இருக்காது. பட் என்ன டோஸ் கொடுக்கணும், ஒரு 6 பொட்டன்சி கொடுப்போம், ஒரு 30 பொட்டன்சி கொடுப்போம், 100% கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். நோய் நம்ம கொடுக்குற பொட்டன்சி விட தீவிரமாக இருந்தது நோய் மருந்து வேலை செய்யக்கூடாது. இப்போ நோயை விட மருந்து தீவிரமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கணிக்கணும். இது எக்ஸ்பர்டைஸ்னால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நடக்கும்.